அதிமுக வந்தால் மட்டும்தான் தாவேக்காவும் நாம் தலைமுறையும் நிலைத்து நிற்கும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விஜய் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசியிருக்கீங்க? 10 தோல்வி அப்படிங்கிற மாதிரி திமுக காரன் எதை வச்சு ஒரு மாதிரி நக்கலடிச்சு பேசுகிறானோ அதையும் நீங்களும் வச்சு நக்கலடிச்சு பேசுகிறீங்களே. அவர் சேலத்துலேருந்து வெளியில் வான்னு சொல்கிறேன், நீங்கள் பனையிலிருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டதுக்கப்புறம் பனையிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க. இந்த தேர்தல் நேரத்தில் கூட அவரோட வயசுக்கும் அவர் இருக்கிற பதவிக்கும் தமிழ்நாடு முழுக்க சென்று தமிழ்நாடு இருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் சென்று சிறப்பான முறையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் வந்து நல்ல பிரச்சாரம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவரே அவருடைய வயசுக்கு வந்து செய்கிறப்போ நீங்கள் ஒரு புதிய சக்தி, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பனையூர்லேருந்து வெளியே வந்து எல்லா தொகுதிக்கும் போனல, எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டீங்களா? எல்லா தொகுதிகளும் போயிட்டீங்களா? அப்புறம் ஏன் இந்த நக்கல் அடிக்கிற பேச்சு? உங்களுக்கு ஒரு திரைப்படத்தில் ஒரு பிரச்சனை வரும்போதும் கரூர் நடந்த பிரச்சனை வரும்போதும் அவர் தான் குரல் கொடுத்தாரு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 10 தோல்வி, முதல்ல அங்கேருந்து வாங்க இங்கேருந்து வாங்க அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த விமர்சனம் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திமுக கார மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அவங்க தான் அதே மாதிரி பண்ணுறாங்க, நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. இதில் 2 வேறுபாடு உங்களுக்கு என்ன? மற்ற கட்சிகளுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா, உங்ககிட்ட என்ன அப்படி மாற்றத்தை கண்டீங்க? மற்ற கட்சிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து இலவசத்தை வந்து கொடுக்க மாட்டோம், மக்களுக்காக அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் இருந்தவங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு செல்லா கூடவங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்களா? அப்படி கிடையாது. இல்லை இருக்கிற மொத்தம் திமுக காரன் எப்படி பண்ணுறாங்கன்னா, திமுக இருக்கிற பாதி அமைச்சர் வந்து அதிமுக வந்து எடுத்து உள்ளே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அதிமுக இருந்தோம், பாஜக இருந்தோம், இப்படி பல திமுக இருந்தோம், பல கட்சிகள் இருக்கிறவங்களாம் சேர்த்து நீங்கள் ஒரு சீட்டை கொடுத்துருக்கீங்க. எந்த விதத்தில் நீங்கள் மாற்றா இருப்பீங்க? இலவசம் கொடுக்கலான்னு சொன்னீங்களா, நீங்கள் தான் இலவசம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆளுங்க தான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஆளுங்க அந்த நாமக்கல்ல இப்போ கட்டுக்கட்டாக பணம் பிடிச்சிருக்காங்க. அப்போ எந்த விதத்தில் வந்து தாவேக்கா மாற்றாக இருக்கும்? இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அடிச்சு வெடிச்சு பேசுறதுங்களா, திமுக அடிச்சு பேசுறதுங்களா, திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்திகளாக இருக்கிறவங்களே மாற்றி 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 இந்த பக்கம் வந்து தாக்கி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக சரியாக இருந்தீங்களா? முதல்ல உங்களுக்கும் இந்த நாம் தமிழருக்கும் சண்டை வரத காரணம் என்னவா இருந்திருக்கும்? நிறைய பேர் சமூக ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி தாவேக்காக்க நாத்துக்காக்க சண்டை அது இதுன்னு போட்டு உங்கள் ஃபேன்ஸ் அவங்க தொண்டர்கள் அவங்களும் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. காரணம் என்ன? முதல் காரணமே வந்து நீங்கள் கிடையாது. உங்களோட சுய சிந்தனை இருந்தால் நீங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு யாரோ எழுதி கொடுத்தாங்களே ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டு தான் அதுக்கு காரணம். உதாரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்ப பேசுனீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பேசுகிற இது எப்படி இருக்குது? நீங்கள் என்னதான் அப்படியே ஆக்ரோஷம் அப்படி கையை காமிச்சு பேச, யாரும் இது அப்படியே ரோசமாக பேசுறீங்க, நடிகரான்னு கேட்குறீங்க. நடிகர் தான் நீங்கள். திரைப்படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையிலும் நடிக்கிறீங்க. நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முதல்ல இந்த ஆச்சா போச்சானெல்லாம் பேசுனீங்க இல்லையா, நாம் தமிழர் கொடுத்து வந்து விமர்சிக்கிறதா வந்து பலரும் கற்று சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. நீங்கள் அந்த இடத்துல என்ன சொன்னீங்க? நான்லாம் டீசெண்டாக ஒரு பாயிண்ட்டாக பேசிட்டு போயிடுவோம்ப்பா, இந்த ஆச்சா போச்சா அப்படின்லாம் வந்து கத்த மாட்டேன் அப்படின்னீங்களே. இப்போ என்ன உங்களுக்கு அரசியல் சூழல் நடந்துட்டு இருக்கு? நீங்களும் கத்தி பேசுகிற நிலைமையில் தானே வரீங்க. நீங்கள் பல வருஷங்களாக நான் நாம் தமிழர் கூட இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலகட்டத்தில் வந்து அவங்க கூட இணையாமல் அவங்களுடைய முதுகுல குத்துனது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சிச்சுட்டு வராங்களே. இதுக்கு எதனா நீங்கள் பதில் கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறீங்க இல்லையா, பல அரசியல்வாதிகள் அந்தந்த மதம் சார்ந்த ஒரு பண்டிகைகள் வரப்போ அவங்க வந்து ஆதரவாக இருக்கிறதுக்காக அதை வந்து வழிபாடுகளாக செய்வாங்க. நீங்கள் என்னன்னா கடைசி நேரத்தில் திமுக காரன் மாதிரியே திமுக காரன் தான் வந்து ஆட்சியில் இருக்கப்ப கடவுள் இல்லை, நான் அத்தனை கோயில் அடித்தேன் இத்தனை கோயில் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பிரச்சாரம் பண்ணிட்டு தேர்தல் வர நேரத்தில் வந்து கையில் வேலை தூக்குறதோ நெத்தியில் போட்டு வைக்கிறதோ வெச்சை போட்டு அழைக்கிறதோ இப்படின்னு மட்டமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சர்ச்சுக்குள்ளேயே முட்டி போட்டுட்டு போகிறீங்க, அப்புறம் வந்து கோயில் அங்க பிரதர்சனம் பண்ணுறீங்க. எதனால? எல்லா மதம் ஒரு மதம் சார்ந்த அரசியல் தான். இப்படி எந்த விதத்திலுமே தாவேக்கா நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இல்லாமல் மற்ற கட்சி மேலே குற்றம் சாட்டுறீங்களே, எப்படி உங்களுக்கு அது சாத்தியப்படும்? நீங்கள் ஆட்சியில் வந்து மட்டும் என்ன செய்ய போறீங்க? மற்றவங்க சொல்கிறாங்க வந்து ஊழல்ன்ட்டு, காசு கொடுத்து தானே வந்து உங்கள் வேட்பாளர் அப்புறம் பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து வராங்க. அவங்க மட்டும் ஊழல் செய்யாமல் இருக்க போகிறாங்களா செஞ்ச கொடுத்த காசுக்கு? அப்போலாம் கிடையாது இல்லை. அப்புறம் எந்த விதத்தில் வந்து நீங்கள் எல்லாம் இப்படி விமர்சிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய கட்டமைப்பு முதல்ல ஒழுங்காக இல்லை. உங்கள் எம்எல்ஏ வேட்பாளர் இங்கே இருக்கிற எங்கள் ஊர் பக்கத்து கிராமம் வரைக்கும் வரவே கிடையாது. அதிமுகவில் இருந்தும் திமுகவில் இருந்து, அதாவது காங்கிரஸ், இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. கூட்டணி காங்கிரஸ் வந்திருக்காங்க. இப்படி பெரிய கட்சிகள் அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கிறவங்க தான் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு அவங்களோட வாக்குகளை சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் மற்ற கட்சிகளும் வந்து இந்த கிராமப்புறங்களை எட்டியே பார்க்கல. அப்படி எப்படி வந்து மக்களுக்கு வேட்பாளர் அறிமுகமாகும்? உங்களுக்கே தெரியும் இங்கே எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் ஓட்டு வாங்குவீங்க, வாங்காமலாம் இல்லை. அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலலாம் வந்து இந்த வேட்பாளரே பார்க்கல அப்படின்னா என்ன மதிப்பு இருக்குது? இந்த இடத்துல ஓட்டு வாங்கி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தேர்தல் நேரத்தில் நீங்கள் மக்கள் சந்திக்கலப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் வந்து மக்கள் சந்திப்பீங்களா? உங்களுக்கு யாருன்னே தெரியாது மக்களுக்கு. இப்படி இருக்கிற தருவாயில் இறுதியாக ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து திமுக இருக்காங்க இல்லையா, ஒரு 4 மாநில கட்சி எடுத்துக்கலாம் பெருசா, திமுக, அதிமுக,
அப்புறம் வந்து நாம் தமிழர், அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம், இந்த 4 கட்சி இருக்குல்ல, இந்த 3 பேரும் சேர்ந்து திமுக தான் எதிர்க்கிறீங்க. இதுல என்ன தெரியுமா, யார் வந்தா தெரியுமா பிளஸ் உங்களுக்கு? அதிமுக வந்தா மட்டும்தான் தாவேக்காவும் நாம் தமிழரும் நிலைத்து நிற்கும். அவங்களோட கட்சிகள் அப்படியே இருக்கும். ஆனா இவங்களை அடிச்சு வேலை பார்க்கறத திமுக காரன் தான் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த டிவோர்ஸ் கேஸ் வரப்பையும் அந்த கரூர் பிரச்சனை நடந்தப்பையும் எல்லாரும் விமர்சிச்சிருப்பாங்க, இல்ல. ஆனா திமுக மாதிரி தரம் தாங்க யார் விமர்சிச்சிருப்பா? நாம் தமிழருக்கும் அதே கதை தான். நாம் தமிழர் கட்சிங்க பேக்கரி வச்சிருக்காங்க நம்ம ஈரோட்டில், போட்டு பழந்து எடுக்கிறாங்க. இப்படி திமுக காரன் எந்த கட்சியும் பார்க்க மாட்டான், அடிச்சு எல்லாரையும் ஒதுக்குவான். ஆனா அதிமுக இருக்கிறப்போ அந்த ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்காது. யாரையும் போயிட்டு அவன் கடைக்குள்ள பூந்து அடிக்க மாட்டான். மணல் கடத்தல் அது மாதிரி இயற்கை வளம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கேட்குறப்போ வெட்டி கொள்ள மாட்டாங்க. அதிமுகவிலே வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்றப்ப அதிமுக பிரமுகரே ஒருத்தன் கொண்டுட்டான் திமுக காரங்க. இப்படி பல்வேறு இடத்துல வந்து எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது திமுக. அவங்களை ஒழிக்கிறதுக்கு இங்க பிரதானமா வந்து அதிமுக இருக்குதுன்னா நீங்க சுத்தி சுத்தி அவங்களே வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தப்பி தவறி கூட திமுக வராது, என்னோட நம்பிக்கை வரவும் கூடாது. சப்போஸ் உங்களோட இதுக்கு மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு இழிவான முறையில் வந்து விமர்சிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி விமர்சிச்சு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திமுக வருதுன்னு வச்சிங்களேன், இந்த தாவேக்காவும் சரி நாம் தமிழரும் சரி அதிலிருந்து அவங்களுடைய செல்வாக்கை அவங்களுடைய கட்சியோட மரியாதை இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு இழிவுபடுத்தாங்க திமுக காரங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே சேஃப் ஆப்ஷன் அதிமுக மட்டும்தான். ஏன்னா நேர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த 2 கட்சிகளையும் காக்கணும் அப்படின்னா அதிமுகவால் மட்டும் தான் முடியும். அதிமுக வந்து இவங்க கட்சி வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல வரல, இவங்க இயல்பா செயல்படுறதுக்கு அதிமுக தான் துணை இருக்கும். திமுக காலகட்டத்தில் உங்க கட்சி வந்து நல்லபடியா இருக்குது, நமக்காக வேலை செய்யற தொண்டர்கள் எல்லாம் வந்து நல்லபடியா வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. திமுக தப்பியது ஒரு முறை வந்துச்சுன்னா உங்க கட்சி தொண்டர்களுக்கு எந்த பக்கம் போனாலும் ஒரு எதிர்ப்பும் ஒரு அச்சமும் கண்டிப்பாக அந்த திமுக ஆட்சியில் இருக்கும். நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வந்து ஓட்டு அளிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு நீங்க அழிங்க இல்லைல்ல. ஆனால் இந்த முறை திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போட்டு திமுகவை வீழ்த்தணும். அடுத்த தேர்தல் நீங்கள் எப்படினாலும் பண்ணீங்க, ஆனால் இந்த தேர்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இரண்டு முனை போட்டி தான் வந்து ஒன்று திமுகவுக்கும் இன்னொன்று அதிமுகவுக்கும். 2 இதில் வந்து சண்டைப்பட்டு ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறதுல திமுக வரக்கூடாதுன்னு பல கட்சிகள் மக்களோட எண்ணமாக இருக்குது. நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக வீழ்த்தக்கூடிய சக்தியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவர்களுடைய வலு சேர்த்து திமுகவை வீழ்த்துவதற்கு தங்களுடைய ஓட்டுகளை அதிமுகவுக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.